நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மண்டே இன்னைக்கு லீவு. ஸோ நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாப் 5 நியூஸ் நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து அது ஏறுமா இறங்குமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இந்த நியூஸ் மூலியமாக தான் நடக்கும். இந்த நியூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோஃபோர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 31% அதிகமாக இருக்குது. 31% அதிகமாக இருக்குது. 238 கோடியை வந்து அவங்க லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து 6200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஹை பார்த்தீங்கன்னா 6790 இருக்குது. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறான். அண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறதா இப்போ அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இது நியூஸ் நல்ல நியூஸு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் கன்சிடர் பண்ணுச்சுன்னா இது ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதைப்படி பார்த்தோம்னா இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே கரெக்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 1000 கோடி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ 8000 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாசிட்டிவான சைன். அண்ட் கிட்டத்தட்ட 1000 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு இன்வெஸ்டர் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா அது 0. ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனியை விற்றுட்டாங்க. FIS 34%, DIS 52% இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் 11% இருக்குது. ஸோ ஓனரே ப்ரொமோட்டரே விட்டுட்டு போனதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் தான் இதை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் இது என்ன ஆகும் அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆல்ரெடி இது ஹை பிஇயில் தான் இருக்குது. ஹை பிஇயாக இருந்து ஒரு ஸ்டாக் நம்மளை போட்டு தள்ளினா, போன வாரம் அவன் தான் HDFC நல்ல ரிசல்ட் கொடுத்தும் அடிச்சு விட்டாங்க 33%. இவனும் அதே 30%க்கு மேலே தான் இருக்கிறான், 31%. இவனையும் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீயோடைய சோனி மெர்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. $90 மில்லியன் வந்து அவங்க அந்த மெர்ஜருக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக சோனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் சோனி மேலே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுடைய கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $231 இருக்கான். அதோட ஹையஸ்ட் $300 போயிருக்கு, $170 லோவஸ்ட் போயிருக்கு. இதோட புக் வேல்யூ $112 தான். PE ரேஷியோ ஆல்ரெடி ஹை. இருந்தாலும் இந்த நியூஸ் காரணமாக, மெர்ஜர் இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் காரணமாக இது இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இறங்குனா இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நாளைக்கு தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட், மார்க்கெட்டில் எலக்ட்ரான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 83 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா $1000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இருக்கிறதுலே ஆல் டைம் ஹை. அதனால் இந்த 83 கோடி ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு 83 கோடி ரூபாங்கிறது இன்னும் ப்ராஃபிட் அதிகமாகிறதுக்காக யூஸ் ஆகும். ஆல்ரெடி போன இயரோட ப்ராஃபிட்டை பீட் பண்ணியிருக்கான். அதனால இந்த 83 கோடி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் அவனுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 59% கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. FIS இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பரில். அவங்க DISம் அவங்களோட பணத்தை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இவங்க 2 இன்வெஸ்டருடைய நம்பிக்கையான கம்பெனியாக இருக்குது. அதனால தான் அவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் யார் DIS அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இது நாளைக்கு என்ன நடக்குது, இந்த நியூஸ்னால ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். என்னை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு இது என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது டிபெண்ட்ஸ் ஆன் நியூஸ் தான். இது என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி $1.5 பில்லியன் எனர்ஜி செக்டாரை நம்ம இதில் அக்வயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறது அடுத்த ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால இன்னும் வருஷத்தில் எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IDFC Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18% லாபம். அதில் வந்து 18% லாபமாக இருந்தாலும் இது கொஞ்சம் கம்மியான லாபம் தான். ஒரு 30% நான் எதிர்பார்த்தேன். வெறும் 12% தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் $87 இருக்கிறனால இது கொஞ்சம் சவுத் இண்டியன் பேங்க் மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவே இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.25 இருக்குது. ஒரு 1.5 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக இதை ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் அதிக புக் டு வேல்யூ இருக்கிறனால இந்த ஸ்டாக்கை இறக்கிடுவாங்களோ அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் ஏறுச்சு அப்படின்னா ஓடி போய் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். இது ஒரு வேளை இது இறங்குச்சு அப்படின்னா இது என்கிட்ட ஆல்ரெடி ஹோல்டிங் இருக்குது. அதனால கீழே இறங்கும் போதும் இந்த இடத்துல இறங்குனாலும் நான் ஓடி போய் இந்த இடத்துல வாங்கிக்குவேன். ஒரு 70-80 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சுன்னா இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், நான் போய் வாங்கிக்குவேன். நீங்கள் உங்கள் செபி அட்வைசர்கிட்ட கேட்டு இந்த ஸ்டாக் பற்றியான வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் டாப் 5 நியூஸ் பிஃபோர் கோயிங் டு த மார்க்கெட். நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நியூஸ் பார்த்துருக்கோம். பார்ப்போம் இந்த மாதிரி எந்தெந்த ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக நாளைக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.